நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும். நீதிமன்றத்தை நாடிய வழக்கறிஞர். நீதிமன்றம் கொடுத்த அதிரடி உத்தரவுகள் என்ன? விரிவாக பார்க்கலாம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் அனைத்து கட்சியினருமே தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்தது. 3ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் 30 வருடங்களில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான சொற்களையும் மதம் சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. இது பாஜகவினருக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற விஷயத்த எதிர்கட்சியினர் முன்வைக்கிறாங்க. ஆனாலும் முன்பு இருந்ததை விட இந்த முறையான இந்த தீவிர பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்கும் போது இந்த பேசுகின்ற வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படிங்கிறது தான் மக்களுடைய அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாகவே இருக்கு. சரி, இப்போ இது என்ன வழக்கு? அவருக்கு ஏன் தடை கேட்டு நீதிமன்றத்தை வழக்கறிஞர் நாடி இருக்காரு அப்படின்னா, முதல்ல இந்த தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களையே தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அது ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, தொடர்ந்து 3 முறையாக மதம் சார்ந்த விஷயங்களை பேசி பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். ஒரு சில மதங்களை கடுமையாக சாடுகிறார், மதங்களை தாழ்த்தி பேசுகிறார், மத வெறுப்புணர்வை மக்களிடையே உண்டாக்குகிறார். மதம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பாஜகவினர் முன்னெடுத்து வராங்க, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுமே அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எழுந்திருக்கு. அதாவது தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் விதிமுறைகளை தாண்டி மதம் சார்ந்த பிரச்சாரத்தை ஈடுபட்டு வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர். ஒரு நாட்டின் பிரதமர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சுதான் வழக்கறிஞரான ஆனந்த் எஸ் ஜோந்தலே அப்படிங்கிறவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி. அதன் பிறகு ஏப்ரல் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் முடிவில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்னன்னா, இந்த மனுக்கள் ஆதாரமற்றது, தேர்தல் சார்ந்த விதிமுறைகளில் இப்படி தான் நீங்கள் ஈடுபடணும், இந்த விதிமுறைகள் அமலில் இருக்கணும்னு நீதிமன்றங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி அவர்கள் சொல்லி இந்த மனுவினை தள்ளுபடி செய்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அதாவது மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசினது என்ன அப்படின்னா, மன்மோகன் சிங் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும், ஊடுருவல்காரர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும், இஸ்லாமியர்கள் என்பவர்கள் யார் என்றால் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாரு. அதற்கு விமர்சனங்கள் இதை முன்னாடியே பார்த்துட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி பேசும்போது என்ன அப்படின்னா, சீக்கிய கடவுள்கள், சீக்கிய வழிபாட்டு தலங்கள், இந்து கடவுள்கள், இந்து வழிபாட்டு தலங்கள் இவையெல்லாம் பேசி பாஜக அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, இந்து கடவுள்கள் சீக்கிய கடவுள்கள் பற்றியெல்லாம் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு. இது போன்ற விஷயங்கள் தான் இப்போ மிக பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் என்பவர் அனைத்து மதத்திற்கும் சமமானவர், மதத்தை வச்சு தான் இந்த மதத்துக்கு நாங்கள் இது பண்ணுவோம், இந்த மதத்தை நாங்கள் சீண்ட மாட்டோம் அப்படின்னு பேசி தான் வாக்கு சேகரிப்பதா அப்படிங்கிற விமர்சனங்கள் கடுமையாகவே எழுந்திருக்கிறது. இதற்கு தான் நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்குது. இது ஒரு புறம் இருக்க, அதே பாஜகவை சேர்ந்த பெங்களூரு தெற்கு தொகுதி வேட்பாளரான தேஜஸ்வி சூர்யா மீது தேர்தல் ஆணையமே வழக்கினை பதிவு செய்திருக்கிறது. என்னவென்றால், மதம் சார்ந்த விஷயங்களை பேசி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார் அப்படின்னு தேர்தல் ஆணையமே அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஏன் இந்த முரண் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு. சரி, மீண்டும் பல்வேறு செய்திகளோடு நாளை சந்திக்கலாம்.